சாதாரண இடங்களில் சீட்டு போட்டு எல்லாம் ஆர்டிஸ்ட் எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. இவர் பேசிட்டு இருக்காது, எல்லாரும் பெரிய ஆர்டிஸ்ட் தான். ரஜினி சார் மட்டும் பார்த்துட்டே ஷூட்டிங் பார்ட்லேயே கவனம் இருக்கும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிடுறது போகும்போது அவன் அவ்வளோ தூரம் வரும்போதே நம்ம கேட்பாரு, ஆமாம் அப்படின்னாரு வந்துடுவார். நீ போய் நின்று சார் ஷார்ட் ரெடி அதில் அவர் இங்கே பேசினே இருந்தால் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் வராங்க, நான் என்ன கூப்பிட வரையாங்க இப்படியான்னு ஆமாம் அப்படின்னு தலையாட்டினானாக்க எந்திரிச்சு வந்துடுவார். எக்காரணம் கூட இங்கே வந்து அவரை கூப்பிடணுங்க தான் இருக்க மாட்டார். அதெல்லாம் என்னன்னாக்கா நம்ம இனி பல நடிகர்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம். எதுக்குன்னா இதில் வந்து மெயின் என்ன டைம் வேஸ்ட் ஆகும். டைம் வேஸ்ட் கரெக்ட். அதுதான். ஏன்னா அவர் வந்து இங்கே வந்து கூப்பிட்டு சரிப்பா எந்திரிச்சு போடுறது பண்ணலாம், யாரும் கேட்க போகிறது இல்லை. அது அந்த டைம் சேவ் பண்ணுறாரு. டைம் சேவ் பண்ணாருக்கு டைரக்டர் வந்து ரிலாக்ஸாக படம் பண்ணலாம். ஆமாம். ப்ரொடியூசருக்கு வந்து சொன்ன நாளில் படத்தை முடியுதுன்னா ப்ரொடியூசருக்கு வந்து லாபம், பட்ஜெட் குறையும் கண்டிப்பாக அப்படி இருந்தது. அதனால வந்து அது கண்டிப்பாக என்னன்னாக்கா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய